ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிஸ்கட். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு வாசனைக்காக 2 எசன்ஸ் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கப் மைதா ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெஷரிங் கப் எதுவுமே யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்டியை வச்சு தான் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை இதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மைதா இதில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே தேவையான அளவு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக சேர்க்காதுங்க, வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். பைனாப்பிள் எசன்ஸில் 2 சொட்டு, அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ்லேயும் 2 சொட்டு சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே சேர்க்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம எசன்ஸ் சேர்க்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கனால தேங்காய் எண்ணெயோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் அதிகமாக சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா விரசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து விரசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆனால் இதில் சேர்க்கவே கூடாது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேக் டின்னில் கூட நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். A4 ஷீட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிளேட் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை இல்லைனா மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்க்குறேன். கேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மீதம் இருக்க மாவை தட்டிட்டிங்கன்னா அது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்கட் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு தான். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க A4 ஷீட் பேப்பரை வச்சுக்கோங்க. இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் கட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேப்பரில் ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம பிஸ்கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு டிசைனுக்காக தான் இது பண்ணுறோம். லைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சேர்த்து வச்சிடக்கூடாது. ஏன்னா இது வந்து விரியும், பிஸ்கட் நமக்கு பெருசாகி கிடைக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிஸ்கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கேக் பண்ணுறதுக்கும் பிஸ்கட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். பழைய தோசைக்கல் தான். இதை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம்
நல்லா ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 10 நிமிஷம்தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கரிய ஆரம்பிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம், ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட்டை உள்ளே வச்சு வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா தான் இதை நீங்கள் எடுக்கணும். இந்த பிஸ்கட்டை அதுவரை அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பிஸ்கட் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.